வர்ற ஜனவரி 21 கள் விடுதலை மாநாட்டில் கள் சந்தைப்படுத்தப்படும். தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவு எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தார். நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளை இறக்கி நாங்கள் சந்தைப்படுத்துகின்றோம். நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இதற்கு இந்த அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏன் கழுத்தடை தமிழ்நாட்டுல 37 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றால், மக்களாகிய நாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாக தான் இருப்பார்கள். இதற்கு ஏற்ற எடுத்துக்காட்டு இந்த கல்தடை. எங்க கோரிக்கையில நியாயம் இல்லைன்னு யார் நிரூபித்தாலும் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். இத பல ஆண்டுகளா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஒருத்தர் வரல? இது என்ன ஜனநாயக நாடா, உங்களுடைய வேட்டைக்காடா? எதுக்கு கண்ணுக்கு தடை? நீங்கள் சந்தைப்படுத்துகின்ற டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் தேவாமிர்தங்கள் கள்ளன் ஆலகாலவசமா? சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆண்களும் பெண்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். இது போதைப் பொருளும் அல்ல, மதுவும் அல்ல. போதைப் பொருள் வேறு, மது வேறு, உணவு வேறு. ஆனா கள் உலக அளவில் உணவு பட்டியலில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இத போய் டாஸ்மாக் மதுவோட இறக்குமதி மதுவோட சாராயத்தோட ஒப்பிடுவது என்பது பசுவையும் பன்றியையும் ஒரே பட்டியல் அடைக்க சொல்வதை போன்றது ஆகும். ஆக எங்க கோரிக்கையில 100% நியாயம் இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளருக்கு சந்தப்படுத்துறோம். எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மக்கள் தொடர்ந்து செம்மறியாடுகளாக இருக்க மாட்டார்கள், சீறி எழுவார்கள். ஒரு நல்ல பாடத்தை இந்த அரசுக்கு புகட்டுவார்கள். எப்படி ஜல்லிக்கட்டில் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் திரண்டு அந்த வீர விளையாட்டுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தார்களோ, அதை போல இந்த கள் இறக்கி சந்தைப்படுத்தும் இந்த போராட்டமும் ஒரு வெற்றியில் போய் முடியும். இதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும், தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் திரு கு அண்ணாமலை அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்பார்கள். மற்ற தலைவர்களும் வருவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விரைவில் அவர்